அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூசத்தன்று முருகனுக்கு இந்த மந்திரத்தை 1008 முறை இப்படி சொல்லி பாருங்க. உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் என்ன நினைத்து வேண்டுதல் பண்ணி வழிபாடு செய்கிறீங்களோ அந்த வேண்டுதல் அன்றைய நாளே நமக்கு நிறைவேறும். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். தைப்பூசம் என்றைக்கு வருகின்றது அப்படின்னா, தை 29 பிப்ரவரி 11/2/2025 நமக்கு வருகின்றது. இந்த நாளன்று முருகப்பெருமானுக்கு நீங்கள் 6 அகல் தீபம் ஏற்றி வைத்து முருகனுடைய படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்துட்டு 6 அகல் விளக்குலையும் நெய் தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்க. 6 அகல் விளக்குலையுமே நெய் தீபம் சரவணபவா கோலம் போட்டு நீங்கள் ஏற்றலாம். அதாவது சட்கோண கோலம். அந்த கோலம் போட்டு ஒவ்வொரு எழுத்துக்கிட்டையும் ஒவ்வொரு அகல் விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. சொந்த வீட்டுக்காக நீங்கள் வழிபாடு செய்பவர்கள் அனைவருமே வெற்றிலை தீபமாக ஏற்றலாம். எல்லாத்துக்குமே வெற்றிலை தீபம் ஏற்றலாம். ஒரு செல்வத்திற்காகவோ ஒரு கல்விக்காகவோ அல்லது மற்ற குழந்தை பாக்கியத்திற்காகவோ நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் வெற்றிலை தீபம் எல்லா வேண்டுதலுக்குமே இந்த வெற்றிலை தீபம் ஏற்றலாம். அல்லது நீங்கள் நார்மலாக அகல் விளக்கு மட்டும் கூட ஏற்றிக்கொள்ளலாம். ஏற்றிட்டு செவ்வரளி பூக்கள் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. உதிரி பூக்களாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மந்திரத்தை 1008 முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க. 1008க்கு நீங்கள் கவுண்ட் பண்ணுறதுக்கு எப்படி கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று நீங்கள் சொல்லும்போது பக்கத்தில் இருந்து யாராவது எழுத சொல்லுங்கள் 1008 முறை. அப்படி இல்லை என்றால் நமக்கு அந்த மாதிரி ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் 1008 செவ்வரளி பூக்கள் வாங்கிக்கோங்க. அதாவது நம்ம உதிரி பூக்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்னா 1008 பூக்கள் கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் என்னால் முடியாது அப்படி இருப்பவர்கள் ஒரு நோட்டோ அல்லது ஒரு பேப்பரோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 1008 முறை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் எழுதி கொள்ளலாம். ரொம்ப எளிமையானது, ஒரு வரி மந்திரம் தான். என்ன மந்திரம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது 2-3 மந்திரங்கள் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு எது 1008 முறை சொல்ல முடியுதோ அதை சொல்லுங்கள். முதல் மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. இதை நீங்கள் 1008 முறை சொல்லணும். இப்போ இது சொல்ல முடியல அப்படின்னா ஓம் சரவணபவாய நமக அப்படிங்கிறத 1008 முறை சொல்லிக்கொள்ளலாம். அல்லது ஓம் ஆறுமுகனே நமக அப்படிங்கிறத 1008 முறை சொல்லணும். இந்த முக்கியமாக இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று நீங்கள் 1008 முறை ஒன்று சொல்லி அர்ச்சனை பண்ணணும். இல்லை அர்ச்சனை பண்ண முடியல அப்படி இருப்பவர்கள் அந்த மந்திரத்தை ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதிட்டே வாங்க. 1008 முறை வரை நீங்கள் எழுதணும். நீங்கள் எழுதிட்டு அந்த பேப்பரை முருகனுடைய பாதத்தில் வச்சுருங்க. இப்போ அர்ச்சனை பண்ண முடியும் அப்படி இருப்பவர்கள் ஒவ்வொரு செவ்வரளி பூக்களாக வைத்து முருகனுடைய பாதத்தில் ஓம் ஐம் ரீம் வேல் காக்கா அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். உங்களுடைய கோரிக்கைகளை என்னமோ அதை நினைத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் 1008 முறை சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இந்த அளவுக்கு எல்லோருமே தைப்பூச பூஜை சிறப்பாக கொண்டாடுற அனைவருமே 1008 முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். இல்லை முடியாத பட்சத்தில் மட்டும் 108 முறை சொல்லுங்கள். ஆனால் நிச்சயமாக எல்லாருமே 1008 முறை சொல்வதற்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த தைப்பூச நாள் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள், கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கியமான நாள். இந்த நாளன்று நீங்கள் செய்கின்ற வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்து 1008 முறை நீங்கள் முருகனுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அன்று இரவே முருகன் உங்களுடைய கனவுல வருவார். அவர் காட்சி கொடுப்பாரு. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் உங்கள் கண்ணுக்கு நிச்சயமாக தெரியும். முருகனை உணர்றது போல் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். உங்களுடைய வேண்டுதலும் நிச்சயமாக 100% முருகன் நிறைவேற்றி வைப்பார். நிறைய வழிபாடுகள் இருக்கின்றது. நம்ம நம்பிக்கையோடு செய்யும்போது நமக்கு நிச்சயமாக நிறைவேறும். தைப்பூச தினத்தன்று முருகனுடைய ஆலயத்திற்கு நிச்சயமாக போயிட்டு வாங்க. போயிட்டு முருகனுக்கு அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருள் உங்களால் முடிந்த பொருள் வாங்கி கொடுத்துட்டு முருகனை மனமுருகி பிரார்த்தனை செய்துட்டு 2 நெய் தீபமாக நீங்கள் ஏற்றி வைத்துட்டு வந்தாலே போதும். 6 தீபம் ஏற்றலாம் அல்லது 2 அகல் விளக்கு மட்டுமாவது நெய் தீபமாக ஏற்றி வைத்து முருகனை மனமுருகி பிரார்த்தனை செய்யும்போது முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அவருடைய பார்வை உங்கள் மீது நிச்சயமாக இருக்கும். கட்டாயமாக அவர் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார். அவருடைய ஆசீர்வாதத்தில் நமக்கு எல்லாமே சகல செல்வமும் நமக்கு கிடைக்கும். நம்பிக்கையுடன் இருங்க. இந்த தைப்பூச விழாவை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நாளன்று இப்போ விரதம் இருந்து வழிபாடு செய்ய விருப்பப்படுறவங்க கூட காலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகனுக்கு தீபம் ஏற்றி வைத்துட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு மதியம் பட்டினியாக இருந்துட்டு மாலை நேரம் நீங்கள் முருகனை வழிபாடு செய்துட்டு முருகனுக்கு பிரசாதம் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அதாவது 6 வகை சாதம் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் சாதம் சாம்பார் இந்த மாதிரி பொரியல் வைத்து ரெடி பண்ணலாம். பாயாசம் வடை பாயசத்தோட பண்ணி நீங்கள் சுவாமிக்கு படையல் வைத்துட்டு அந்த சாப்பாடை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை முடித்துக்கொள்ளலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு தான். ஆனால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும்.
நம்ம எப்படி வந்து சஷ்டி 6 நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறோமோ, அதே போல இந்த தைப்பூசத்தை ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படணும். இந்த நாளன்று நீங்க வந்து நெறைய பேர் வந்து வேண்டுதல் வச்சிருப்பாங்க. அலகு குத்துறது, காவடி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, இந்த மாரி நெறைய வேண்டுதல் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வேண்டுதலுமே அவங்களுக்கு வந்து சீக்கிரமா நிறைவேறும். நிறைவேறின பிறகு இத வந்து பூர்த்தி பண்ணுவாங்க. உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் ஆலயத்துல இந்த மாரி வந்து ஃபங்ஷனா சிறப்பா கொண்டாடுறாங்க அப்படின்னு, நிச்சயமாக போயிட்டு அதுல கலந்துக்கோங்க. நம்ம பண்றோமோ இல்லையோ அது 2வது விஷயம். நீங்க வந்து அந்த அலகு குத்துறதோ, அல்லது காவடி எடுக்கிறதோ, அத போய் பார்த்து மகிழுங்கள். அதுவே போதும். முருகனோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் நமக்கு. ஏன்னா அது பார்க்குறதுக்கே நமக்கு குடுத்து வைக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாரி நம்ம வந்து கலந்துக்கிறதே நமக்கு ரொம்ப நல்லது. நீங்க அதற்கப்புறம் ஏதாவது வேண்டுதல் வைத்தீங்க அப்படின்னா, அது நிறைவேறின பிறகு நீங்களும் இதே போல வந்து சுவாமிக்கு வந்து உங்களால முடிந்த அளவுக்கு செய்து பாருங்க. ரொம்ப நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து முருகன் கொடுப்பாரு. எப்போது நமக்கு முருகன் மேல நம்பிக்கை இருக்குதோ, அப்போது நமக்கு எல்லாமே நமக்கு நல்லதே நடக்கும். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜசெல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.